இப்போ பரந்தூர் விஷயத்த கவனிச்சிருப்பீங்க. பரந்தூர் மக்கள் அந்த அவர்களுடைய அந்த நிலத்தை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக வேறொரு சமாதானம் அவர்களோட பேசுறாங்க. அதற்கு கைமாறாக என்ன ஒப்பந்தம் போடப்படும் அப்படிங்கிறது விவாதிக்கப்படுகிறது. ஏதோ ஒரு வகையில சிப்காட் எதிர்ப்பு விவசாயிகள் மேல்மாவை பொறுத்த வரைக்கும் எதற்காக இன்னும் நீங்க இந்த திட்டத்தை ஒப்புக்கொள்ள மறுத்துக் கொண்டே இருக்கிறீர்கள்? உங்களுடைய நீதி கிடைக்கும் கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம் அப்படிங்கிற அந்த உறுதியோட இருப்பதற்கு இந்த இதை மறுக்கிறதுக்கு என்ன காரணம் இவ்வளவு ஆண்டுகள் கழித்தும்? அடிப்படையான கேள்வியை வாழ்வாதாரத்தை என் வாழ்வாதாரத்தை அழிக்கிறீங்க. எனக்கு எங்க நீங்க வந்து என் வாழ்வாதாரத்தை எனக்கு திரும்பி மறுபடியும் எங்க பண்றீங்க? இப்ப நீங்க சொன்னீங்க பரந்தூர்ல வந்து சேர்த்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு முன்னோட்ட போண்டா மாதிரி எல்லாத்துலயும் தலையிடுறாரு அமைச்சர் ஏவ வேலு. அவருடைய சொத்துல இருந்து எதனா கொடுக்குறாரா? அவருடைய இன்ஜினியரிங் காலேஜை இடிச்சுட்டு அங்க எதனா விவசாயம் பண்றதுக்கு கொடுத்துட்டு வரா? அப்போ யாரும் அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அமைச்சர்கள் யாராவது என் சொத்து கொடுக்குறேன்னு சொல்லி வந்தார்களா? யாரும் வரல. மக்கள் என்னுடைய வாழ்வாதாரம் நீ அழிக்கிறன்னு கேட்கிறாங்க. இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் உறுதியா நிக்கிறோம்னா என் வாழ்வாதாரத்தை அழிக்கிற எனக்கு வேற எங்க? அப்ப நாங்க உள்ளூர்லயே நாங்க அகதிகளா தெரியுறதா? நீ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ ஒண்ணு இருக்குது, நீ ஒரு ரேட் கொடுக்குற. நீ மார்க்கெட் வேல்யூ விட நீ கொடுக்குற வேல்யூ வந்து என்ன ரேட்டோ அதை கம்மியா கொடுக்குற. அதை எடுத்துட்டு போய் எங்க வாங்க முடியும்? முதல்ல இங்க இருந்து ஒரு 1000 குடும்பங்கள் வெளியே போகுது அப்படின்னா இந்த 1000 குடும்பத்துக்கும் நிலம் கிடைக்குமா? ஒரு சொந்தம் பந்தம் மாமன் மச்சான் ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நீ கொடுக்குற காசை எடுத்துட்டு எங்க போய் எப்படி அனாதையா வாழ்வாங்க? இது ஒரு அடிப்படை அறிவுங்க. இது மக்களுக்கு வந்து தன் சொந்த பந்தத்தோட ஒரு இடத்துல நம்ம நானாக என்னுடைய விருப்பத்தின் பேரில் நான் ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா அது வேற. ஆனா ஒட்டுமொத்த மக்களையும் இங்க இருந்து வெரைட்டி அடிச்சிங்க அப்படின்னா எங்க போய் வாழ்றது? உள்நாட்டுக்குள்ள அகதியா வாழ்றதா என்ன?